நான் ஆடம்பரமா செலவு பண்ற பொண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. நான் வந்து எப்படி சொல்றது, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல இருந்து இருக்கிற சுடிதார்லாம் நான் இப்பவும் வச்சிருக்கேன். இப்ப நான் 3வது படம் பண்றேன், இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க அம்மா ஒரு செட் ஆஃப் சுடிதார்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் பொண்ணு போறா ஃபர்ஸ்ட் டைம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு வாங்கி கொடுத்த அந்த காட்டன் சுடிதார்ஸ்லாம் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன் நான். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்போ நான் ஒரு growth, ஒரு ப்ராக்ரஸ் எனக்கு தெரியுது என் லைஃப்ல. இப்போ என் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, ஷார்ட் ஃபிலிம் டைம்ல இருந்து நாங்க ட்ரை பண்ணி ஒன்னா வளர்ந்தவங்க வந்தவங்க இருக்காங்கல்ல. ஸோ ஏதாவது ஒரு ஆடிஷன் வரும்போது இல்லை டைரக்டர்ஸ் எனக்கு தெரியும்னா, இப்போ டைரக்டர் நான் ரெஃபர் பண்றேன். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எனக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆடிஷன் வச்சு கூட நீங்க உங்களுக்கு உண்மையாவே டேலண்ட் இருந்துச்சுன்னா படத்துல போடுங்களேன், நான் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு எத்தனையோ வாட்டி நான் டைரக்டர்ஸ் கிட்டே நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஆடிஷன் போயிருப்பேன், நான் ஒரு சில ஆடிஷன்ல செலக்ட் ஆகாமலும் வந்திருக்கேன்ல. அந்த மாதிரி ஆடிஷன்ல நான் தான் இல்லை, ஓகே அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸையாவது நம்ம ரவுட் பண்ணி விடலாம் சொல்லிட்டு எங்க நடக்குது ஆடிஷன் போய் பாருங்க, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மனசுதான் கடவுள் அப்படின்ற வெளியே எடுத்துக்கலாம். உண்மையாங்க அந்த மாதிரி தான். இப்போ நம்ம கூடவே வளர்ந்தவங்க கூட நிறைய பேர் ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. சரி நம்ம அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் தான். ஓகே, நீங்க இந்த ஆடிஷன் இந்த வந்து ஆஸ்பைரிங்கா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்னு ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல, அது எப்போ ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு நான் ஆடிஷன்ஸ் இந்த மூவிஸ் நடிக்கிறதுனால ஜாப்ல விட்டுருக்கேங்க. ஜாப்ல என்னை விட்டு போயிருக்கு. அப்போ நான் ஃபைனான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். சினிமாலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ற ஸ்டேஜில் பேமெண்ட் கரெக்டாக வராது. அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், அது சொல்லவும் முடியாது. ஆனால் நான் எப்படி அது எடுத்துப்பேன் அப்படின்னா, ஒரு நல்ல பேனரில் ஒரு விமென்க்கு ஒரு சேஃப்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை, மணி கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்கில் செட்க்கு நடிக்க வச்சு என்னை சேஃப்டியாகவும் பார்த்துக்கிற ஒரு சில பேனர்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் நான் வந்துட்டு எதுவுமே எதிர்பார்க்கறதில்ல, மணி எதிர்பார்க்கறதே கிடையாது. ஓகே நம்ம வந்து இன்னும் லைம் லைட்ல வரல, இதுக்கு இப்போதான் நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டுட்டே இருக்கோம் அப்படின்றமோ மணி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் ஜாப் போனதையுமே நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்மளை விட்டு போக தான் செய்யும். நான் இப்போது காலேஜஸ்க்குலாம் நிறைய காலேஜஸ்க்குலாம் நான் கெஸ்ட்டாக போகிறேன், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக போகிறேன். அவங்களுக்கு சொல்கிறதும் ஒரே விஷயம்தான், படிக்கிற டைமில் ஒரு டிகிரி வந்து ரொம்ப பேசிக் லெவலில் வேணும். கண்டிப்பாக படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, பேஷன் வந்து கடைசியில் நம்மளுக்கு ஹெல்ப் ஆகலைன்னா கூட படிப்பு ஹெல்ப் ஆகும். ஏன்னா எவ்வளோ பேர் பார்க்குறேன் டிப்ரெஷன் போயிட்டு நம்ம அச்சீவ் பண்ணலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்த மறக்கிறாங்க, நம்ம சாமி கடவுள் இருக்காங்கல்ல, 3 வேளை நம்மளுக்கு ஒரு அழகான லைக் சாப்பாடு போட்டிருக்காரு, வயிற்றுக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எங்கேயும் பிச்சை எடுக்க விடலை, நம்மளுக்குன்னு ஒரு வீடு தங்குறதுக்கு தூங்குறதுக்குன்னு ஒரு வீடு, இவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கும் போது ஒரு சின்ன பேஷன் நடக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. அது என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ அந்த இடத்துல நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, நல்லா படிங்க, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் இப்போ சான்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மணி இருக்காது, உங்களுக்கு சான்ஸ், எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா போதும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போதும் அப்படின்றது மட்டும்தான் நினைப்பாங்க. அதுதான் எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது. ஓகே, ஸோ ப்ரையாரிட்டி மணிக்கு பெருசாக கொடுக்காம வாய்ப்புகளுக்கு கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். ஓகே, ஸோ வந்து அந்த டைம்ல உங்களுக்கு ஒர்க்குமே நிறைய மிஸ் ஆயிருக்கா? நீங்க பண்ணிட்டு இருந்த ஜாப் வந்து விட்டு போயிருக்கு. அந்த டைம்ல இப்போ இங்கேயுமே பெருசா காசு இல்லை, அங்கேயுமே பெருசா காசு இல்லை அப்படின்றப்போ எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? நான் என் செலவை குறைச்சிப்பேங்க. லைக் செலவு குறைச்சி இது கொஞ்சம் சொல்றது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து லைக் தைரியமா சொல்றேன். நான் ஆடம்பரமா செலவு பண்ற பொண்ணு கிடையாது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. நான் வந்து எப்படி சொல்றது, ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்ல இருந்து இருக்கிற சுடிதார்லாம் நான் இப்பவும் வச்சிருக்கேன். இப்ப நான் 3வது படம் பண்றேன், இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல எங்க அம்மா ஒரு செட் ஆஃப் சுடிதார்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. காலேஜ் பொண்ணு போறா ஃபர்ஸ்ட் டைம், அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு வாங்கி கொடுத்த அந்த காட்டன் சுடிதார்ஸ்லாம் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன் நான். அந்த சுடிதார்ஸ்லாம் இப்போ நான் எப்போ யூஸ் பண்ணிப்பேன்னா, எங்கேயாச்சும் அம்மா கூட ஃபேமிலி கூட நான் டிவைனா கோவிலுக்கு போகும்போது அந்த சுடிதார்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பேன். நான் அதை தூக்கி போட மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயம் நான் தூக்கி போடும் போது இந்த ட்ரெஸ் கூட இல்லாம இருக்காங்களே அந்த மைண்ட் செட் எனக்கு எப்பயுமே இருக்கும். அதனால எப்பயுமே எதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபுட்டா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். இன்னொன்னு ஹோட்டல்ஸ்ல நான் அதிகம் சாப்பிடவே மாட்டேன். எப்பயுமே வீட்டு சாப்பாடு தான். இன்னொன்னு ஹோட்டல்ஸ்க்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட போறவங்களுக்கு தான் காசுமே செலவாகும்.
நம்ம வீட்டில் நம்ம சிக்கனமாக நம்மளா செஞ்சு சாப்பிட்றோன்றமோ அது செலவும் பெருசாக ஆகாது. ஸோ நான் ரொம்ப காஸ்டியூம்க்கும் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு உண்மையாகவே அந்த காஸ்டியூம் தேவைப்படுது, இப்போ ஆடிஷன் இருக்குது தேவைப்படுது, இல்லைன்னா ஆடியோ லான்ச் இருக்குது, நான் அழகாக போகணுன்ற டைமில் மட்டும்தான் நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணுவேனே தவிர மித்த டைமில் நான் காஸ்டியூம் பர்ச்சேஸே பண்ண மாட்டேன். ஓகே, இந்த பழக்கம்லாம் நம்ம கிட்ட எங்க இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நாங்கெல்லாம் யாருமே இதை பத்தி இங்க இருக்கிற யாரும் ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். இன்னொன்னு சேவிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு செலவு பண்றது அதெல்லாமே வேஸ்ட் தான் நான் சொல்றேன். எந்த ஃப்ரெண்டும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். காசு எனக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் காசு எடுத்து நான் பேங்க்ல சேவ் பண்ணுறேன். நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், சேவ் பண்ணுறேன். அது எந்த மாதிரி டைமில் எனக்கு உதவிச்சு அப்படின்னா, ரீசெண்ட் டைமில் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு. அப்போ அந்த டைமில் வந்துட்டு 1 lakh 2 lakhs பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் சேவிங்ஸ் பண்ண அக்கௌண்ட் வந்து அந்த மணி வந்து எனக்கு ஹெல்ப் ஆச்சு. ஓகே. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, தேவைக்கு செலவு பண்ணுங்கள், ஆடம்பரமாக செலவு பண்ணாதீங்க ஃபார் ஹாப்பி லைஃப்.